பிரைஸ் தி லார்ட். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 17. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, கடந்த நாட்கள் காத்ததுக்கு நன்றி. புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட நமக்கு நன்றி அப்பா. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை, மத்தேயு நற்செய்தியில் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 17 வரைக்கும் எசையாவின் இறைவாக்கு இப்படி இறை வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. இந்த வார்த்தைகளை கேட்ட அது முதல் இயேசு இந்த இறை வார்த்தை சொல்கிறார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டதுன்னு மக்களுக்கு இந்த நற்செய்தியை பறைசாற்ற தொடங்கினார். அப்போ பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனம் மாறுங்க அப்படின்னு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, மனம் மாறுங்க, விண்ணரசு நெருங்கி வந்துருச்சு. நம்ம ஆண்டவர் எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. நம்ம விண்ணகத்துக்கு போகிற நாட்களை நாம் ஒவ்வொரு நாளும் குறிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம விண்ணகத்துக்கு ஆண்டவரோடு எடுத்து செல்லப்படுவோம். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? மனம் மாற சொல்றாரு. பாவம் செய்யறியா? செஞ்சுட்ட, தெரிஞ்சு தெரியாமலோ நீ பாவம் செஞ்சுட்ட. ஆனால் அதை விட்டு விலகி ஒரு நல்ல மனிதனாக இருக்கும்போது மட்டும்தான் காரில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்தது. அப்போ பாருங்க, என்னோட வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்துருக்காரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும், மனம் மாறுற பிள்ளைகளாக இருக்கணும். உலக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொலைத்திருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு குப்பையாக நம்ம தூக்கி வச்சுருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோன்னு நம்மளை தான் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையான வார்த்தைகளை ஆண்டவர் இந்த இறை வார்த்தையில கொடுத்திருக்கிறார். மனம் மாறுங்க, அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா நிச்சயமா நம்ம சிறு பிள்ளைகளை போல் மனம் மாறுகிறவர்களாய் மாறணும். அப்பதான் நம்ம ஆண்டவரிடத்துல பிரியமான மகளாக அவருடைய வலது பரிசத்தில் நாமும் இருக்க முடியும். அதற்காக கூட இந்த நாளில் நம்ம செவிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து வந்தீரே, நன்றி அப்பா. இன்று கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டதுன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீ எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் ஆண்டவரே இன்னுமாய் கடைபிடிக்க தவறி மீண்டுமாய் தவறு செய்து கொண்டே இருக்கிறோப்பா. நாங்கள் மனம் மாற என்ன செய்யணும்னு எங்களுக்கு தூய ஆவியின் துணையை கொடுத்து எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம்ப்பா. இன்றைய நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம். திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறப்பா. நீ அனைவருக்கும் தேவனாயிருந்து பாதுகாத்து வழிநடத்துக்கு தாழ்வு ஆண்டவராகிய கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். ஆமென்.